அவர்கிட்ட கடன் வாங்கி 11 வருஷம் ஆகுதுங்க. இன்னைய வரைக்கும் நான் வட்டி தான் கட்டின்னு இருக்கேன். அசலில் கொஞ்சம் கூட கட்ட முடியல. அது எந்த நேரத்தில் வாங்கணுன்னே தெரியல. இப்படி தான் ஓடின்னு இருக்குது வாழ்க்கை. சம்பாதிக்கவும் சாப்பிடவும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒரு கடனை வாங்கி ஒரு வீட்டை வேறு வாங்கிட்டோம். வீட்டில் அதே சந்தோஷம்லாம் போயிடுச்சு. இந்த கடனை கட்டுறதுலையே காலமெல்லாம் போயிடும் போல் இருக்கேன்னு சார் கதறுவதை நம்ம பார்க்குறோங்க. பொதுவாக கடன் அப்படின்னா அது யாருக்குரியது? சனி பகவானுக்குரியது. சனி பகவான் பலவீனமாக இருந்தால் நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்பப்போ புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம், அது கடன் ஸ்தானம். அந்த கடன் ஸ்தானம் எப்படி இருக்குது, அதுக்குரிய கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கடனை அடைப்பாங்களா இல்லை கடனோட தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. பொதுவாக 6க்குரிய கிரகம் நீச்சம் ஆகிட்டார்னு வைங்களேன், அவங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி 6க்குரிய கிரகம் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி யாராவது ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு சேராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடையாது, பைசல் ஆகாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 6க்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு யோகம். திடீர்னு பண வரவு கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும், எல்லாமே கொடுக்குங்க. அதே போல் லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் பெறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் லக்னாதிபதி வலுத்து இருக்கணும். ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி, அதில் லக்னாதிபதி சரியாக அந்த மத்திய பகுதியில் உட்காந்துருக்காருன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை வராது. ஆனால் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கார், 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணுங்க. இன்னொரு பக்கம் லக்னத்தை விட, அதாவது லக்னத்தை விட 6ஆம் இடத்திடம் அதிக பரல் எண்ணிக்கை வாங்கக்கூடாது. ஏன்னா அஷ்டவர்க்க பரல் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ லக்னத்தில் அதிக பரல் வாங்கியிருக்கணும். 6ஆம் இடம் அதிக பரல் வாங்கியிருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி 6ஆம் இடத்துக்கு அதிக பரல் வருதுன்னா கடனாளியாகவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதாவது லக்னாதிபதி உச்சம் 6க்குரியவன் ஆட்சி அப்படி இருக்கலாம். ஆனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் உச்சம், லக்னாதிபதி நீச்சம் இல்லைன்னா ஆட்சின்னு இருந்தால் அது பலவீனத்தை உண்டு பண்ணும், கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க. அதனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8, 12 இருந்தால் கடனில் சிக்கி தவிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கடனை விட்டு வெளில வந்துடுவாங்க. எப்படியோ சமாளிச்சிட்டாருங்க, கடனை கட்டிட்டு வெளில வந்துட்டாரு அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. 6ல் சுக்கிரன் இருந்தாலோ குரு பகவான் இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் கடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் உங்கள் பேரில் கடனை வாங்கிடாதீங்க. அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. தொடர்ந்து நீங்கள் கட்டிக்கிட்டே தாங்க இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகளும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வரணுமே. திருப்பதி சென்று வருவது நல்லது. திருமலா திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய இருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களை வணங்குறது ரொம்ப நல்லது. அதனால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. சுக்கிரன் ஓரையில் வழிபடுறது நல்லது. தாமரை பூ வைத்து வழிபடுறது நல்லது. தாமரை தண்டு திரி ஏற்றி வழிபடுவது நல்லது. அப்படி இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்கும் தனதானிய சம்பத்துகள் பெருகுவதற்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் பொன்னான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.